வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே டைமில் நல்ல டேஸ்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சுருங்க. ஈக்குவல் அமௌண்ட் அரிசி உளுந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். ஏன்னா பச்சரிசி வந்து டக்குனு ஊறிடும், உளுந்து நமக்கு ஊறுறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 1 கப் அளவுக்கு உளுந்து, அதே அளவுக்கு பச்சரிசி, ரெண்டும் ஒரே பவுலில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிரும். ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருந்து ஊறட்டும். உளுந்து அரிசி ரெண்டும் ஒரே பவுலில் போட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாட்டு அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி ரொம்ப விடண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அரைச்சி எடுத்துடலாம். திக்காட்டு மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கட்டும். இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாவோட மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு, வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு துளி அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சமையல் சோடா அப்படியே சேர்க்க வேண்டியது வராது. அரைச்ச உடனே நம்ம பண்ணுறதுனால துளி அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி போண்டாவை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது பச்சரிசியும் உளுந்தும் ஈக்குவல் அமௌண்ட்டுங்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வேற இருக்கும். அந்த அரிசி மாவு பச்சரிசிங்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக வேற இருக்கும். டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூடான எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாவை இப்படி ஸ்பூனில் எடுத்து விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே மாற்றி போட்டுடலாம். தீ வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உள்ள அப்போ தான் நல்லா வேகும். இந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே நெல்லூர் கார போண்டா வந்து வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். அது இதுலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். அதில் வந்து தோசை மாவில் நம்ம பண்ணியிருக்கோம். இது அப்படி கிடையாது, உடனே அரைச்சி பண்ணுற ஒரு போண்டா. இது வந்து உளுந்து நிறைய சேர்றதுனால பாதிக்கு பாதி நம்ம உளுந்து சேர்க்குறோம். அதனால இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சரிசிங்கிறதுல அந்த ஒரு கிறிஸ்மஸ் வந்து நல்லா கிடைக்கும் இந்த போண்டாக்கு. நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.